லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இப்பொழுது டைரக்டாக ஈரான் களத்தில் இறங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஏமன் நாட்டிலிருந்து ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள். இப்படியாக அந்த பிரதேசமே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. ஈரான் நேரடியாக போரில் குதித்திருப்பது இது மற்ற நாடுகளையும் கவர்ந்தெழுக்குமா? இது ஒரு உலகப் போராக மாறுமா என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. அது மட்டுமில்ல, ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் எம்மாதிரியான சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பதில் நடவடிக்கை இஸ்ரேல் என்ன எடுக்கப் போகிறது, இது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக விரைவாக பார்த்து விடுவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்து 1 வருடம் ஆகிறது, 12 மாதங்கள் ஆகிறது. உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது இஸ்ரேலில் 1150 பேர். அப்படியே நம்ம காசால போனோம் அப்படின்னா 40,000 பேர் அதிகமாக அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே உயிரிழப்பு காசாவில் 41,700 பேர். சரி, இப்போ